ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி உளுந்து வடை எப்படி சிம்பிளாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 1 டம்ளர் உளுந்து எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுடுங்க. 2 மணி நேரம் ஊறினா போதும். ஊறின உளுந்தை வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சிடுங்க. அரைச்ச உளுந்து கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, அதுக்கப்புறம் அரை வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா, கருகாப்பில், இஞ்சி, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் குருமிளகு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கையில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நீங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வடை வந்து கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கையை நல்லா நனைச்சிக்கிட்டு கொஞ்சோண்டு பால் சைஸில் அந்த மாவு எடுத்து உருட்டினீங்கன்னா கையில் ஒட்டவே ஒட்டாது. இந்த மாதிரி ஷேப் பண்ணி நடுவில் ஹோல் போட்டுட்டு சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான கிறிஸ்பியான உளுந்து வடை ரெடியாக இருக்கும். 2 பக்கம் திருப்பி போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வடை பார்த்திங்கன்னா நம்ம அரிசி மாவு சேர்க்கறனாட்டிக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், அதே சமயம் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். ரொம்பவுமே சிம்பிளான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.